morning to all. என்னோட நேம் ஆர்த்தி. நான் திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் IBPS அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இந்தியன் பேங்க்கில் செலக்ட் ஆகியிருக்கேன். நான் ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின் ஸ்கோர் 48.75, என்னோட ஓவரால் ஸ்கோர் 81.40. என்னோட OBC கட் ஆஃபை விட 27 மார்க்ஸ் ஹையர் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் வந்து என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். எங்கேயுமே எனக்கு ஸ்டேஜும் கிடைச்சதில்ல, சக்ஸஸும் நான் பெருசாக பார்த்ததில்ல. என்னை விட எங்கள் அப்பாவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவருக்காக இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு ஏறி இருக்கேன்றது வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜை நான் தேங்க் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் காட்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த ஸ்டேஜை கொடுத்ததுக்கு. நெக்ஸ்ட் எனக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ரொம்ப சக்ஸஸ், ரொம்ப நல்லா இருக்கு. April 1 கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த April 1 எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் ஃபுல்லாக நான் ரூமை விட்டு கூட வெளியே வரல. எங்கே போனாலும் எனக்கு அடி. ஏன் இப்படி நடக்குது? என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தானதே கிடையாது. எல்லா இடத்துலையுமே நான் அடிபட்டிருக்கேன். ஏன் நமக்கு மட்டும் இப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஏஃபோவே விட்டு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அட்டம்ப்டோட விட்டுறணும், இதுக்கப்புறம் படிக்கவே கூடாதுன்னெலாம் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் வீட்டோட நாங்கள் இருக்கோம், நீ இந்த ஒரு அட்டம் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு கிடைச்ச சக்ஸஸ் தான். நான் இந்த ஃபீல்டில் இருந்ததுக்காக ஃபஸ்ட்டு எனக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அஃப்கோர்ஸ் அப்பா, அம்மா, தம்பி, எங்கள் அண்ணன் வந்து என் கூட பிறக்கலை, ஆனால் எங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான். அவங்க பேர் முரளிகிருஷ்ணன், PG டீச்சராக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். எங்கள் வீட்டில் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஆனால் எமோஷ்னல் சப்போர்ட், ஒரு மென்டலாக நான் டவுன் ஆகும்போது எப்போ நான் கால் பண்ணாலும் எங்கள் அண்ணன் எடுப்பாங்க. எனக்கு எவ்வளோ நான் லோ ஆனாலும் அவங்க மோட்டிவேஷன் எப்பயுமே இருக்கும். தேங்க்ஸ் அண்ணா ஃபார் தட். அடுத்து அப்பா பற்றி சொல்லணும். 13 வயசுலேருந்து அப்பா கஷ்டப்படுறாங்க. அப்பையிலேருந்தே டிரைவர், ஏதோ டெய்லி வேஜஸ் தான், மந்த்லி சேலரி கிடையாது. கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவருக்காக நான் இந்த ஏதோ கண்டிப்பாக நான் வேலைக்கு போகணும், எனக்கு இந்த எந்த ஃபீல்டையும் நான் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் படித்தேன். நமக்கே தெரியும், விழுப்புரம்லேருந்து வரேன். தூத்துக்குடிலேருந்து நான் விழுப்புரம் போகணுன்னா நைட்டு எனக்கு 8-10 hours ஜேர்னி இருக்கும். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு மறுபடியும் பேக் டு நார்மல் வர முடியும். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஸ்லீப் வந்து எவ்வளோ எசென்ஷியல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் அப்பா நைட்டு 2 மணிக்கு வருவாங்க, 4 மணிக்கு மறுபடியும் டியூட்டி இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்காக நான் எதனா பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த சக்ஸஸ், இந்த ஸ்டேஜ். அவங்க எவ்வளோ பேர் எனக்காக சந்தோஷப்படுறாங்க, எல்லாமே எங்கள் அப்பாவுக்காக தான். அம்மானாலே தெரியும், செல்ஃப்லெஸ். அம்மா எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான், ஆனால் எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல். நான் என்ன டெசிஷன் எடுத்தாலும் எங்கள் அம்மா ஓகே சொல்லுவாங்க. ஃபினான்ஷியலாக சரி, அம்மா ஃபோன் பண்ணி 100 rupees ஜிபே பண்ணுமா, வந்துடும் என் அக்கௌண்ட்டுக்கு. ரீசன் கூட கேட்க மாட்டாங்க, ஆனால் நான் ரீசன் சொல்லிடுவேன். அடுத்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுமா, ஃபோன் பண்ணி ரீசன் சொல்லிடுவேன். எனக்கு ஃபினான்ஷியலாக கடவுளோட இதில் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா அம்மா இதை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆயிடுவேன். அதுக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. நான் காலேஜ் வந்து 2019 முடித்தேன் அக்ரி. நான் MEM காலேஜ் துறையூரில் முடித்தேன். நான் முடிச்சுட்டு TNPSC Group 1 தான் எனக்கு வேணும். பேங்கிங் எக்ஸாம் நான் ஏன் ட்ரை பண்ணலைன்னா, ப்ரிலிம்ஸ் வந்து பேங்கிங்கில் கஷ்டம், நீ போனால் மேக்ஸ் உனக்கு வராது, கிளியர் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் TNPSC படிக்க போயிட்டேன். 3 years நான் TNPSC படித்தேன். எனக்கு Group 2 ப்ரிலிம்ஸில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு மார்க்கில் போயிடுச்சு. சரி, ரொம்ப லோவாக இருந்த ஒரு நாள், நாளைக்கு காலையில் Group 1 எக்ஸாம். இன்னைக்கு எங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன், சரி நீ ஏன் பேங்கிங் ட்ரை பண்ண மாட்டேற, ஒரு டைம் ட்ரை பண்ணேன், நீ தூத்துக்குடி கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னாங்க. நான் நாளைக்கு காலைல Group 1 முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறுறேன். அப்பா கூட்டு எதுவுமே எங்கள் வீட்டில் கேட்கல, நீ ஏன் பேங்கிங் சேர்ற, நாங்கள் ஏன் அவனை தூத்துக்குடி கூட்டு போனோம், எதுவுமே எங்கள் வீட்டில் கேட்கல. அடுத்த நாள் நான் Group 1 முடிச்சுட்டு நைட்டே என்னை கூப்பிட்டு வந்து மறுநாள் காலையில் அகாடமியில் சேர்த்து விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். நான் வந்து சேர்றேன். அப்போ
வந்து December 31, நான் வந்து ஜாயின் பண்ண டேட் November 23. 37 days தான் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு. நான் கிளியர் பண்ணுவேன், நான் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் பேசிக் கற்றுக்க வந்தேன், நான் கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே எனக்கு என்ன படிக்கணும், இது மட்டும் ப்ரிலிம்ஸ்க்கு படிங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் படித்தேன், என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டேன். 30 daysல கிளாஸே முடிஞ்சு. லாஸ்ட் 1 week வந்து வெறும் மார்க் டெஸ்ட், லேப் டெஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. நான் போய் ப்ரிலிம்ஸ் எழுதினேன். எனக்கு ப்ரிலிம்ஸ் எழுதின அன்னைக்கே நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். அது அந்த நம்பிக்கை கொடுத்தது வந்து ஃபஸ்ட்டு சுரேஷ் அகாடமி தான். நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அழுதேன். என் மேலே எனக்கே அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு, சரி நான் ஏதோ பண்ணுவேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் என்னை அப்போ தான் நம்பினாங்க. அப்புறம் அகாடமியை பற்றி சொல்லணும்னா, எல்லாரும் கிளாஸ் சொல்கிறாங்க, டீச்சர்ஸை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் டெஸ்ட் பேட்சை பற்றி யாருமே சொல்கிறதில்ல. டெஸ்ட் பேட்ச்சு நான் டெய்லியுமே வருவேன். என்னைக்காச்சும் என்னால் வர முடியலனாலும் என்ன அங்கே நடந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு நான் வாங்கி பார்ப்பேன். நான் ஏன் டெஸ்ட் பேட்ச் வரேன், சில நேரத்தில் உடம்பு சரியாமல் இருக்கும், ஆனால் போக வேணாம்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு முன்னாடியே அங்கே இன்சார்ஜ் வந்திருப்பாங்க, அவங்க மட்டும் எப்படி டெய்லி வராங்க, நம்மளால ஏன் டெய்லி வர முடியல அப்படின்னு நினச்சி நான் டெய்லியுமே அந்த டெஸ்ட் பேட்சுக்கு போக ட்ரை பண்ணுவேன். அதில் இந்த டைம் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பெருமாளுக்கும் கமலேஷ்க்கும் சொல்லணும். ஏன்னா நம்ம படித்ததை நெக்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு சொல்லணுன்றதே எல்லாருமே தயங்குவாங்க. ஆனால் அந்த பையன் நைட்டு நான் படித்தேன், அதை மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது அவனுக்கு ரிவைஸ் பண்ணுறதா கூட இருக்கும். ஆனால் இதை சொல்லணும்னு நினைக்கிறதே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அவன் கிளியர் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக அடுத்த சக்ஸஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அவங்களுக்கு. கங்க்ராட்ஸ் ஃபார் தட். நெக்ஸ்ட்டு சுரேஷ் அகாடமியோட லேபை பற்றி பேசணும். என்கிட்ட மொபைல் ஃபோன் மட்டும்தான், லேப் என்னால் கொண்டு வர முடியல. நான் லேப் டெஸ்ட் மட்டும்தான் என்னோடய ப்ரிலிம்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜேர்னின்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஜேர்னியில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஏஎஃப்ஓ வந்தது. சரி ஏஎஃப்ஓ வந்துட்டோம், சரி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயாச்சும் கிளியர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் இன்டர்வியூ வரைக்கும் போனேன், ஆனால் எனக்கு கிளியர் ஆகலை. 1.5 மார்க்கில் போயிடுச்சு. சரி செகண்ட் அட்டெம்ப்ட், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் தான் மெயின்ஸ் ஒழுங்காக படிக்கலை. ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சி போனதால் அக்ரியோட பேசிக் கூட நான் மறந்துட்டேன். சரி செகண்ட் அட்டெம்ப்டில் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படித்தேன். ஆனால் எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு. சரி நம்ம எங்கே தான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ உட்காந்து தான் யோசிக்கிறேன். நிறைய எடுத்து என்னோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன். நான் எங்கே தப்பு பண்ணேன் அதுக்கே 10 days. கடைசியாக நான் எல்லாமே படிச்சிருக்கேன், ஆனால் நான் எல்லாமே ஒழுங்காக படிக்கலை, நான் ரிவைஸ் பண்ணல ஒழுங்காக. அதுதான் நான் பண்ண தப்பு. அதுக்காக நான் ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நோட்ஸை வந்து ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கோங்க. லிமிட்டட் நோட்ஸ், ரிப்பீட் ரிவிஷன் தான் நான் என்னோட இந்த சக்ஸஸ்க்கு காரணம். எப்போ நீங்கள் நோட்ஸை வந்து ஷார்ட் பண்ணுறீங்களோ, ரிவிஷன் அதிகப்படுத்துகிறீங்களோ, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதான் நான் ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியலாக அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, படிப்போம். நம்ம மைண்ட் செட்டுன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஃபீல்டில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம வரும்போதே ஒரு நல்ல ஒரு கரேஜ் இருக்கும், நமக்கு தைரியம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் ஃபீல்டு நம்மளால் எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்போம், இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஏன் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டு வரோம்னாலே நமக்கு ஒரு கரேஜோடு தான் வரும். ஆனால் அந்த கரேஜ் நம்ம உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் கொடுக்கும்போது அது இருக்கிறது இல்லை. அதை எப்பயுமே வச்சுக்கோங்க. அந்த கரேஜ் வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் வந்து பேசுவீங்க. நெக்ஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது வந்து ரெகக்னிஷன், அங்கீகாரம் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் இந்த ஃபீல்டில் கற்றுக்கிட்டேன். செல்ஃப் ரெகக்னிஷன் எப்பயுமே முக்கியம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் போனேன், இன்டர்வியூ போனேன். அப்போ எனக்கு இருந்த மோட்டிவேஷனுக்கும் லாஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு இருந்த மோட்டிவேஷனுக்கும் ரொம்ப டிஃபர் ஆச்சு. லாஸ்ட் டைம் நான் ஹாஸ்டல் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறேன். அங்கே கூட மறுபடியும் ஏஎஃப்ஓ தான் படிக்கிறீங்களா, இவ்வளோ நாள் ஏஎஃப்ஓ தான் படிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, அப்போ நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆன்சர் பண்ண முடியல. நான்
நான் ரொம்ப செப்பரேட் ஆகிட்டேன். எல்லார்கிட்டையும் நான் பேசுகிறதே 4 பேர், வீட்டில் 4 பேர், எங்கள் அண்ணன் 5 பேராக ரொம்ப ஷார்ட் பண்ணிக்கிட்டேன் என்ன. ஏன்னா நான் ஈஸியாக டவுன் ஆகிட்டேன். ஒருத்தவங்க என்னை பற்றி நல்லா சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுறேன். சின்னதாக உன்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுமா, உன்னால் ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியல, நீ டிஎன்பிஎஸ்சி படித்த இங்கே வந்த அப்புறம் என்ன தான் நீ அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப லோ ஆகிட்டேன். சரி எனக்கு என்னை பற்றி தெரியும், சரி இதுக்கப்புறம் யார்கிட்டையும் நல்லதே எடுத்துக்கக்கூடாது, கெட்டது எடுத்துக்கலாம். அந்த கெட்டது நமக்கு ஏன் சொல்கிறாங்கன்னு அதை நம்ம அனலைஸ் பண்ணுங்கள். செல்ஃப் ரெகக்னிஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு நம்மளை பற்றி தெரியும். அதை இந்த 3rd அட்டெம்ப்டில் ஒரு 4 months நான் யார்கிட்டையுமே பேசல. ரிலேட்டிவ்ஸ் வீட்டு எங்கேயுமே நான் எல்லாத்தையுமே நான் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அது ரொம்ப ஹாப்பி. அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லைன்னா இது வெற்றி கிடையவே கிடையாது. என் தம்பியை பற்றி சொல்லணும். அவன் இங்கே தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறான். அவன் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கம்மி. அவன் தான் ஒரு குட் ஃப்ரெண்ட். டாக்டர் அப்துல் கலாம் சார் சொல்கிற மாதிரி ஒன் குட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு எ லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அவன் எனக்கு ஒரு மிகப்பெரிய லைப்ரரி. என்னோட எல்லாமே அவனுக்கு தெரியும். நான் எதில் வீக், எதில் ஸ்ட்ராங், இல்லை எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை, நான் நோட்ஸ் எடுத்தேன்டா, இந்த நோட்ஸ் என்னால் ரிவைஸ் பண்ண முடியல, எல்லாமே எனக்கு அவன் தான் சொல்லுவான். அவன் இல்லைன்னா இந்த வெற்றி எனக்கு கிடையவே கிடையாது. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த 3 attemptsல நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் நிறைய. அதனால் நீங்கள் அட்டெம்ப்ட் எடுக்குதுன்னு ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். உங்களோட அடுத்த நெக்ஸ்ட் நீங்கள் போகிற லைஃப்பில் உங்களுக்கு யூஸ் ஆகும். நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க. உங்களுக்கானது கரெக்டான டைமில் உங்களுக்கு சேரும். யுவர்ஸ் வில் ஃபைண்ட் யூ. அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா கூப்பிட ஆசைப்பட்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது முதல்ல சொல்லணும்னா சுரேஷ் அகாடமிக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சுரேஷ் அகாடமி சொல்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு அகாடமிக்கு தான். என் பிள்ளை நல்லா படிப்பாதான். ஃபஸ்ட்டு வருஷமே கிளியர் பண்ணிட்டா. இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டா. பாயிண்ட் அளவில் தான் போயிட்டா. 2வது வருஷம் நாங்கள் இங்கே ஹாஸ்டல் இவளுக்கு செட் ஆகலை. அதனால் வீடு எடுத்து இங்கே தங்கியிருந்தோம். அது யாருக்கும் தெரியாது. சாருக்கெலாம் தெரியுமா என்னான்னு தெரியல. அது ஒரு 15 நாள் தான் நான் தங்கியிருந்தேன் அவ கூட. எங்கள் அக்கா தான் அவ கூட இருந்தாங்க. எங்கள் அக்காவுடைய ஃபேமிலிக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தை விட்டு நாங்களே வர முடியல. அவங்க மனைவி அனுப்பி வச்சுருந்தாங்க. எங்கள் அக்கா பையன் தான் இதுக்கு காரணம். அவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும், சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, எதுவும்னா பேசலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க. திரும்ப பேசுறது தான் பேசுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுடைய கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் டிரைவர் தான். நான் 12th படிச்சிருந்தேன். நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன், விக்கிரவாண்டி பக்கத்தில் ஆவடியார்பட்டு. நான் திண்டிவனத்தில் கல்யாணம் பண்ணிக்கினேன். நான் இப்போ எம்காம் படிச்சிருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கரஸில் தான் படிக்க வச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆர்வம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் டிரைவராக இருக்கிறதால திண்டிவனத்தில் சென்ட் ஜோசப்பில் என் பிள்ளைய படிக்க வச்சேன். ஆனால் அட்மிஷனே கிடைக்கல. என் பிள்ளை போகும்போது இவர் அன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டாரு. ஆனால் வெளிநாட்டுக்கு சில பேர் போவாங்க. அப்பா போயிடுவார். அம்மா அந்த ஸ்டூடெண்ட்டை கூட்டின்னு வருவாங்க. அவங்களுக்கு அந்த கிளாஸ் கிடச்சிது, அட்மிஷன் கிடச்சிது. ஆனால் நான் தான் என் பிள்ளைய கூட்டின்னு போனேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. என்னன்னா டிரைவரால் உங்களால் பணம் கட்ட முடியாது, அவங்க ஃபாரினில் இருக்கிறாங்கன்னா அவங்க பணம் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட் செலக்டட்னு வந்துச்சு. என் பிள்ளை எல்கேஜி சேர்க்கறதுக்கே இந்த நிலை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் பயங்கர அழுவு. நான் தமிழ் மீடியம் படித்தேன், கிராமத்தில் இருந்தேன். என் பிள்ளைய எப்படியாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்லேருந்து ஃபஸ்ட்டே நம்ம நழுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்கள் வீட்டாண்டே ஒரு ஸ்கூலு, அங்கே எல்கேஜி படிக்க வச்சேன். மறு வருஷம் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்ரண்டிஸ் ஆப்ரேஷன். அந்த அட்மிஷன் போடுறப்ப அதே ஸ்கூலில் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் அவருக்கு ட்ரிப்ஸ் ஏற்றின்னு இருக்காங்க. அந்த இது எடுக்காமையே அன்னைக்கு போகலன்னா அட்மிஷன் கிடையாது.
அன்னைக்கு போகலன்னா அட்மிஷன் கிடையாது. அந்த ட்ரிப்ஸு போட்டதை அப்படியே பிடுங்கி விட்டுட்டு அந்த இது அப்படியே லேப் போட்டுக்கின்னு போயிட்டு அட்மிஷன் வாங்கி இந்த நிலைக்கு அவர் 10th வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தா 10th வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்டு வாங்கி வரும்போது எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு வரலையா அப்படின்வாங்க. இந்த தருணத்தில் இந்தியாவே பார்க்குற அளவுக்கு என் பிள்ளை ஃபஸ்ட்டு எடுத்துருக்குது. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2வது இந்த சுரேஷ் அகாடமி, அதான் திரும்ப அகாடமி சொல்கிறதுக்கு காரணம் பிள்ளையினுடைய முயற்சி, நிர்வாகத்தினுடைய பயிற்சி. என் பிள்ளை அடைஞ்சிருக்கிறது வெற்றி. இப்போ அதனால் வந்து 10th வரைக்கும் படித்தாங்க, ஃபஸ்ட்டு இடங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கல, 2வது ரேங்க் தான். திரும்பவும் நாங்கள் ஏகேடியில் கள்ளக்குறிச்சியில் 11th 12th படிக்க வச்சேன். அப்பையும் பார்த்தீங்கன்னா அவள் MBBS படிக்கணும்னு அவளுக்கு ஆசை. எப்படின்னா அந்த ஸ்கூலுடைய மோட்டிவேஷன், அவங்க MBBS தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு அந்த கோட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு மார்க்கே போட்டு அப்படியே வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவள் அதுக்கு பார்த்து டெய்லியும் அதை பார்த்து படிக்கணும். ஏன்னா நல்லா படிப்பா. மார்க் வந்து 1169. நான் மார்க்கவே பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த இப்போ கூட இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் செகண்ட் அட்டம்ப்ட்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டே பாஸ் பண்ணிடுவா அப்படின்னு நினச்சிருந்தேன். இவ டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு எய்மு. அந்த எப்படி அந்த எய்ம் வந்ததுன்னா அவங்க அப்பா வந்து நீ கலெக்டர் ஆகணுமா, என் பொண்ணு அடுத்து கலெக்டர் ஆவா கண்டிப்பாக, அதுக்கு வந்து கடவுளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் கண்டிப்பாக. இன்னொன்று அங்கே நடந்த அந்த இதில் MBBS படிக்கணும்னு MBBS கிடைக்கல. நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது BDS கிடச்சிது. BDS வாங்கிட்டோம். சீட்டு வாங்கி 25,000 ரூபாய் சீட்டு கட்டிட்டு வந்துட்டோம். திரும்ப வந்து எங்கள் அக்கா பையன் என்ன பண்ணால், நீ வந்து MBBS படித்தா படி, இல்லைனா அக்ரி படி, இது 2 தான் எதனா ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் என் பொண்ணுக்கு வந்து ஐடி ஃபீல்டுலாம் பிடிக்கலன்னுட்டா. அப்போவே ஒன்று MBBS இல்லை அக்ரி 2 தான் படிப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி அக்ரியே போட்டாச்சு. அக்ரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் இருந்துச்சு. நாங்கள் கோயம்புத்தூர் கவுன்சிலிங் போயிருந்தோம். நான் தான் கூட போனப்போ அவளுக்கு மெயினில் கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணால் துறையூர் இமயம் காலேஜ் எடுத்துட்டா. இமய காலேஜ் எனக்கு வேணாம், பிஎஸ்சி அக்ரி தான் வேணும், வேறு கிடைக்குது. எப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கணும்னா பிடெக்கு அப்படி ஏதோ போஸ்டிங் கிடைக்குது. இதில் வந்து பிஎஸ்சி அக்ரி வந்து துறையூர் இமயம் காலேஜில் தான் கிடைச்சிது. அங்கே வந்து படித்தாச்சு. திரும்ப இவ வீட்டுக்கு வராத முன்னையே அங்கேருந்து கால் பண்ணுறா, எம்மா கூட படிக்கிறவங்களாம் TNPSC படிக்க போகிறாங்களா சென்னையில் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இவ வராதவே 50,000 ரூபா போய் பணம் கட்டிட்டு வந்துட்டோம். இவ வந்துட்டு திரும்பவும் நான் ஏதோ சூழ்நிலையில் எங்களால் போய் படிக்க முடியல. அதில் ஒரு 28,000 ரூபாய் பிடிச்சிக்கின்னு மீதி காசு கொடுத்தாங்க. அதெல்லாம் பெரிய இது இல்லை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த அளவுக்கு நாங்கள் கட்டின பணமும் கம்மி தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் போடுற டெஸ்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டின காசோடு அதிகமாக வந்திருக்கும். அது ஒன்று. அப்புறம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போடுவா. இப்போ டெய்லி டெஸ்ட் பேட்ச் போடும்போது அம்மா இது சரிம்மா சரின்னா ஒரு டிக்கு வரும். நானும் பார்ப்பேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி தான் டெய்லியும் போடுவான். இன்றைக்கி நம்ம போடலையா அவளுக்கு தலைவலி வரும், ரொம்ப டென்ஷன் ஆகிடும். மேக்ஸ் போடும்போது பயங்கரமாக தலைவலி வரும். அதை மீறியும் போட்டுனே கடன்னு போடுவா. இது இந்த A4 பாஸ் பண்ணிக்கிறது வந்து இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு, இது பெருமை அடையக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டம்னு எடுத்துக்கினா கஷ்டம், ஈஸினா ஈஸி. ஏன்னா A4 இப்போ பாஸ் பண்ணிக்க எத்தனையோ பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க, அவங்களுக்குலாம் தெரியும். சரி, அகாடமிக்கு நன்றி. எனக்கு இன்னொன்று என்னன்னா, 2வது வருஷம் நான் இங்கே தங்கி இருக்கும்போது என் பிள்ளைய கூட நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்போ என் பொண்ணு என்ன சொன்னா, ஏம்மா அதோ இருக்கிறார் பாருமா ராஜேஷ் சார், அவருக்கு என்னை யாருன்னே தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவா. அவர் வந்து என்னை யாருன்னு தெரியணுமா அவருக்கு அப்படின்னு. அதே இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு சுகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன், ராஜேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி, நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பொண்ணு ஆல் இண்டியா லெவல் ஃபஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுரேஷ்
IAS Academy, வெற்றியின் முகவரி.